அது அது அந்த மாதிரி வந்து சொல்லுங்க என்னைக்கு பண்ணார், எப்போ எதுக்கு எப்படி பண்ணார், நீ என்ன பண்ண, அவர் எப்படி இது பண்ணாருன்னு டீட்டெயில் சொல்லுங்க. அவரு நான் சொல்ல வரல, அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். இப்போ வந்து அதை வந்து ஏதோ காரணத்துக்காக சொல்லி விளம்பரத்துக்காக சொல்கிறேங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவங்க படுத்து எடுத்து சம்பாரித்து கோடீஸ்வரி ஆகிடுவாங்க. வர்றப்ப அவங்கெல்லாம் வந்து கற்போட நின்றுட்டு நாசமாக போகணும்னு ஐடியா கொடுக்குறாங்க. பட உலகம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கிற போது ஆரம்பித்தப்போ பிரச்சனை. சினிமா உலகம் இல்லை, எல்லா இடத்துலையும். போலீஸ் ஸ்டேஷன் இப்போ தான் போன வருஷம் தான் வந்ததா. எங்கள் தெருவில் போகிற பொண்ணை வந்து கையை பிடிச்சிட்டு தான் பலர் நிறைஞ்சு போடுவாங்க. ஒரு பெரிய நடிகை நீ ஒன்றால் அறைய முடியாது. அன்னைக்கு செய்தி அச்சு ஊடகங்கள் இருந்து இல்லை சொல்லியிருக்க கூடாது. இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இப்போ 19 சொல்லிட்டீங்கல்ல, ஒரு ரூலாகவே சொன்னீங்கல்ல. அப்படி சொல்லிட்டதுனால உங்களுக்கே தெரியுதுன்னா பெண்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓகேன்னு தானே வந்து ஊரறிஞ்ச விலைமாது வந்து தெருவில் வந்து நின்று கத்த ஆரம்பிச்சானா தெரு மானமே போயிடும். அதுதான் நம்ம ஜாக்கிரதையாக. இது ஆண்களுக்கு கொடுக்குற அறிவுரை. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துவிட்டு கேரளா பெண்களுக்கு பற்றிய விஷயங்கள் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டு நடிகர்கள் வந்து எனக்கும் கூட நடந்தது. ஏன்னா மற்றவங்க நினச்சிடக்கூடாது, இல்லை இவளை யாரும் சீந்தலை, ஒரு ஆம்பளையும் சீந்தலைனாக்கா மானக்கேடு, அதுக்காக என்னையும் தேடி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு கௌரவம். எனக்கும் ஒரு மார்க்கெட் இருந்துன்னு காட்டிக்கிறது ஒரு ஆசை, அவ்வளோதான். அப்படி தான் போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி திடீர்னு சில நடிகைகள்லாம் வந்து சொன்னது காரணம். திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பாலியல் தொல்லைகள் பற்றி தொடர்ந்து நம்ம பல புகார்கள் வந்து பல நாட்களாக வந்துட்டு தான் இருக்கு. நீங்களே இதை குறித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் நடிகைகள் வந்து ஒற்றுமை அந்த பிரச்சனையை வந்து தீவிரமாக கொண்டு போகலை? அப்போ நடிகைகள் மீதும் தவறு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அவங்க வந்து பாலியல் தொல்லைன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிடுறாங்கன்னாக்க அக்செப்ட் பண்ணுறியா, என்னோட வர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. வரலனாக்கா முடிஞ்சு போச்சு, வரேனாக்கா வந்துடு, அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அவங்க வந்து பாலியல் தொந்தரவு என்ன பலாத்காரப்படுத்தினாங்கன்னு யாருமே சொல்லலையே. பட் கேரளாவில் ஒரு இஷ்யூ போச்சுல சார், ஒரு நடிகை வந்து பாலியல் தொல்லை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அது அந்த மாதிரி வந்து சொல்லுங்க என்னைக்கு பண்ணார், எப்போ எதுக்கு எப்படி பண்ணார், நீ என்ன பண்ண, அவர் எப்படி இது பண்ணாருன்னு டீட்டெயில் சொல்லுங்க. இப்போ நடிகைகள் மீது தவறு இருக்குன்னு சொல்லி தவறுன்னு நான் சொல்ல வரல, அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். இப்போ வந்து அதை வந்து ஏதோ காரணத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், விளம்பரத்துக்காக சொல்கிறேங்கிறது தான் என்னுடைய பருப்பு. அப்போ என்னோட குடும்ப சூழ்நிலை, அதனால நான் வெளியே சொல்லுவேன். அவ்வளோதான். அது குடும்ப சூழ்நிலை. இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா போச்சு. எப்படி நல்லாச்சு குடும்ப சூழ்நிலை? இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக பணக்காரி ஆகிட்ட பிறகு இப்போ வந்து தப்புன்னு சொல்கிறேன், அப்படி தானே அர்த்தம்? பட் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை நல்லாகிறவரில் நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கான்னு தானே அர்த்தம். அவங்கள ஒப்புதல் வாக்குகளை கொடுத்துருக்காங்க. குடும்ப சூழ்நிலை நல்லாகிறவரில் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை வந்து கோர்ட்டில் சொல்ல வேண்டியதானே. இப்போ ஏன் நான் அதை வெளியே சொல்றேன்னா, எனக்கு நடந்தது இனி வரும் ஜென்ரேஷனுக்கு நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால. இவங்க படுத்து எடுத்து சம்பாரித்து கோடீஸ்வரி ஆகிடுவாங்க. வர்றப்ப அவங்கெல்லாம் வந்து கற்போட நின்றுட்டு நாசமாக போகணுன்னு ஐடியா கொடுக்குறாங்க, அவ்வளோதான். வேற என்ன அர்த்தம்? வேற ஒருத்தி வந்துடக்கூடாது நம்ம பிளேஸுக்குன்னு சொல்கிறாங்க, வேற ஒன்று. இந்த பிரச்சனை வந்து எங்கே தொடங்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது சார். பட உலகம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கங்கிற போது ஆரம்பித்தப்போ பிரச்சனை. இது சினிமா உலகம் இல்லை, எல்லா இடத்துலையும் இது உண்டு. சினிமாங்கிறதுனால உங்களை போடுறவர்கள் அதுக்கு விளம்பரம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். பட் பொதுவாக பார்த்தோம்னா ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், அவங்க தான் அப்ரோச் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க? அப்ரோச் பண்ணால் தெரிஞ்சாக்க நாங்கள் போயிருப்போங்க. உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறீங்களா? வாங்க சொல்லித்தரோம், வாங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது கேட்குறத பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்கீங்க. சொல்லிக் கொடுங்க சார், நானும் போகிறேன்ற மாதிரி இருக்குது. வாங்க தனியாக வாங்க சொல்லித்தரோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், சொல்லி ஒன்றும் தெரிவதில்லை மன்மத கலையான்னாரு. இதுக்கு உங்கள் திறமை தான் இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து மயங்கி வர்றான்னாக்கா உடனே அந்த பொண்ணுக்கிட்ட அவங்ககிட்ட மயங்கினே என்கிட்ட மயங்கின்னு கேட்க முடியாது. பொதுவாக பெரிய நடிகைகள் யாருமே இதை சொல்லலையே. இன்னைக்கு பிஸியாக இருக்கிற எந்த நடிகையும் சொல்லலை, எல்லாம் காயலாங்கட்ட சரக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த அறிக்கை வந்தது 2019. 5 வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கிறது தான் கேள்வி. சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? 5 வருஷம் கழிச்சு திடீர்னு கேட்குறீங்க, அதான் கேட்குறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மீடியாவுக்கும் இப்போ இருக்க மீடியாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற. ஏதோ அன்றைக்கே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அன்றைக்கி இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் இப்போ தான் போன வருஷம் தான் வந்ததா? எங்கள் தெருவில் போகிற பொண்ணை வந்து கையை பிடிச்சிட்டு தான் பலர் நிறைஞ்சு போடுவாங்க. ஒரு பெரிய நடிகை நீ ஒன்றால் அறைய முடியாது. அன்றைக்கி செய்தி அச்சு ஊடகங்கள் இருந்து இல்லை சொல்லியிருக்கக்கூடாது. இந்த மாதிரி அது வண்டவாளம்லாம் நடக்குது அப்படின்னு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவேன்னு சொல்லி தாங்க இந்து நேசன் ஒரு பத்திரிக்கை அந்த காலத்தில் பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த பத்திரிக்கை. அவரை கொலை பண்ணி போட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அச்சு ஊடகங்கள் இருந்த காலத்துலமே ஷக்கீலா வந்து தனக்கு நடந்த விஷயங்களை வெளிப்படையாக சொன்னதாகவும் அதுக்கு எந்த விதமான ஒரு தீர்வு. அச்சு ஊடகங்கள் இன்னைக்கு ஒன்று ஷக்கீலாவை பற்றி இப்போ ஒரு கட்டுரை கூட எழுதலையே.
இல்ல அந்த காலத்துல சொல்றேன். எந்த காலத்திலுமே எடுத்துலையே, எந்த காலத்திலுமே எடுத்துலையே. அவங்கள நடிகைகளுடைய கவர்ச்சி படத்தை போட்டு தானுங்களே அச்சு ஊடகங்களே ஓடுது. அப்புறம் அவங்க பண்ணுறது நியாயமா? ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த நடிகைகள் சில்க் சுமிதாவாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவங்களோட மரணத்துக்கு கூட அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும், அந்த காவல்துறைகளாக இருக்கட்டும், இன்னும் அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமோ தெளிவான ஒரு தீர்வோ கிடைக்கலையே சார். எல்லா மரணத்துக்கும் ஏதாவது ஒரு விளக்கம் அங்கே வந்து காவல்துறை கொடுக்கணுன்னாக்கா செத்து போனவங்களாம் முதல்ல காவல்துறையில் கொண்டு போய் வச்சுருங்க. அந்த பாடியை போய் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் சூடு எடுத்துகிட்டு போங்க. எங்கே யார் செத்தாலும் முதல்ல அங்கே கொண்டு போங்க. மரணத்தில் கூட கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், இயற்கை மரணம்னு. சுடுகாட்டில் அதை காட்டினா தான் இப்போ இது பண்ணுவாங்க. அது தெரிஞ்சுங்க. நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாருமே இந்த தப்பு பண்ணும்போது மொத்த சினிமா உலகமே பெண்களுக்கு எதிராக பாலியல் விஷயத்துல கைகோர்த்து வேலை செய்யறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எடுக்கப்படுது. இருக்கலாம். அத்தனை பெண்களுமே அதில் தப்பாக அந்த பாலியல் துறை நடக்குது, இவ்வளோ பெண்களுக்கு எதிராக நடக்குதுன்ற இதுக்கு தொழிலுக்கு ஏன் பெண்கள் வர்றாங்க? ஏன் வர்றாங்க? இதான் இவ்வளோ பொதுவாக சொல்லிட்டீங்களே, மொத்த சினிமா தொழில் இயக்குநர்கள், கேமராமேன், லைட் பாய் எல்லாருமே வந்து பெண்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. உலகத்துக்கே தெரியுங்க. அப்புறம் ஏன் பெண்கள் அங்கே வர்றாங்க? இவ்வளோ மோசமான தொழிலுக்கு என்னத்துக்கு வர்றாங்க? இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, இப்போ 19 சொல்லிட்டீங்கல்ல, ஒரு ரூலாகவே சொன்னீங்கல்ல. அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கே தெரியுதுன்னா பெண்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓகேன்னு தானே வந்திருக்காங்க. பொதுவாகவே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா மலையாள சினிமாவில் அறிமுகமாகி வெற்றி பெற்ற நடிகைகள் தான் அதிகம். ஆனா வெற்றி பெற்ற நடிகைகள் நிறைய பேர் வந்து இந்த புகார் கொடுக்கல. குறிப்பா இந்த புகார்களுக்கு வந்து வெற்றி பெற்ற நடிகைகள் சப்போர்ட் பண்றாங்களே தவிர அவங்களோட புகார் வந்து எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகல. புகார் சொன்னாக்க நான் தான் சொல்றேனுங்களே, கிழிச்சல் அவங்களுக்கு தான். அதனால தான் பேசாமல் இருக்காங்க. சொன்னால் அசிங்கமாக போயிடும். மன்மத லீலைன்னு ஒரு படம் வந்ததுங்க அந்த காலத்தில், கமலஹாசன் நடித்தது. அதில் வந்து அந்த தெருவில் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் தப்பான பொண்ணாக இருப்பாள். இந்த மாதிரி தவறான வழியில் போகிற பொண்ணுங்கிற மாதிரி பேர் வாங்கியிருப்பாள். கதாநாயகன் வீடு கமல் வீட்டில் வந்து கொலு வைப்பாங்க. எல்லாம் வந்து அந்த கொலுவில் எல்லா பெண்களும் வரும்போது இந்த பொண்ணு வந்து அதில் கலந்துக்குவான். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீ எப்படி வரலாம், குடும்ப பெண்கள் இருக்கிறது நீ எப்படி வரலான்னு ஒரே சத்தம் போட்டு கலாடா பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஒரு கோமா எந்திரிப்பா. என்னடி பெருசாக பேசுகிறீங்க, இங்கே இருக்கிற எல்லா பொம்பளையோட புருஷனும் என் வீட்டுக்கு வந்துட்டு போகணும், வந்தாட்டி ஒருத்தனை தவறாட்டு போயிடுவாள். உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் வந்து ஏன் புருஷனா அவன் புருஷனா கேட்டுக்கிட்டு எல்லோரும் இறங்கி போயிடுவாங்க. கமலோட இந்த கதாநாயகி வந்து போய் கமல்கிட்ட கேட்பா, அப்படி ஏங்க ஒரே ஒருத்தனை தவிர மற்ற எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தாண்ட சொல்லிட்டு போகிறாள், அந்த ஒருத்தன் யாருங்க அப்படின்னு. அப்படி கமல் அப்படியே ரொம்ப யோசனைப்பட்டு, அந்த கடைசி வீட்டில் இருக்கான் பற்றியா, அவன் தான் கஞ்சன் அவனாக தான் இருக்குமா. உடனே அப்போ நீங்கள் இல்லையான்வா. அதுதான் ஆம்பளை, அதுதான் ஆம்பளை. அது ஊரறிஞ்ச விலை மாது வந்து தெருவில் வந்து நின்று கத்த ஆரம்பித்தான்னா தெரு மானமே போயிடும். அதுதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஆண்களுக்கு கொடுக்குற அறிவுரை, அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட புகார்களில் பாதி வந்து நடக்காத சம்பவத்தை அவங்களே நடந்ததாகவே இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போயிட்டாங்கிறீங்க, அந்த ஹேண்ட்பேக் அவங்ககிட்ட இருக்குதான்னு காட்டு. நீ ஹேண்ட்பேக்கை வச்சதுக்கான சான்றை காட்டு. அங்கே ஒரு ஹேண்ட்பேக் அங்கே கிடைக்குது, அது ஒன்று தான் இது சொல்லு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அது மாதிரி ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போகிற மாதிரி விஷயமா ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது. சொல்லுங்கள், என்ன நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போகிற மாதிரி கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேசுகிறீங்க. அவ்வளோ சுலபமான விஷயம் அது. ஏதாவது ஒரு இடத்துல நீ அக்செப்ட் பண்ணியிருக்கணும் இல்லை, அவ்வளோதான் அது. ஆனால் இது வரைக்கும் யாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க, பட் நான் அதை வந்து தவிர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் புகார்கள் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஆமாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட கூப்பிடலன்னாக்கா அது லாய்க்கு இல்லாத பொம்பளைன்னு ஆகி போகுது. அது ஒரு அசிங்கம் இல்லை. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துவிட்டு கேரளா பெண்களுக்கு பற்றிய விஷயங்கள் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டு நடிகைகள் வந்து எனக்கும் கூட நடந்தது. ஏன்னா மற்றவங்க நினச்சிடக்கூடாதுல்ல, இவ்வளோ யாரும் சீந்தலை, ஒரு ஆம்பளையும் சீந்தலைனாக்கா மானக்கேடு, அதுக்காக என்னையும் தேடி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு கௌரவம். அது இப்போ தன்னுடைய எனக்கும் ஒரு மார்க்கெட் இருந்துன்னு காட்டிக்கிறதுல ஒரு ஆசை, அவ்வளோதான். அப்படி தான் போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி திடீர்னு சில நடிகைகள்லாம் வந்து சொன்னதுக்கு காரணம். 50-10 வருஷமாக ஆளையாக காணாமல் போனா சில நடிகைகளுக்கு பேர் வந்து அப்படி தான் வந்தது. இன்னும் நிறையா நடிகைகள் வருவாங்க, எனக்கும் கூட டிமாண்ட் இருந்தது அப்படின்னு சொல்கிறது. இல்லாட்டி போனால் கேவலம், யார் சீந்தலை போல் இருக்குன்ற மாதிரி அசிங்கமாகிடும். ஆமாம், மார்க்கெட்டிங் தான். எனக்கு மார்க்கெட் இருந்து என்னையும் இது பண்ணுறாங்க. இப்போது நான் ரெடியாக தான் இருக்கிறேன் வாங்கங்கிற மாதிரி தான் சொல்லுங்கள், எடுத்துக்கலாம்.
மலையாள நடிகை ஒருத்தவங்களை பிரபல நடிகர் ஒருத்தர் வந்து கும்பல் வச்சு பாலியல் சீண்டல் செய்த விஷயம் வந்து மொத்த சினிமாவிலையும் மிகப்பெரிய அளவுல பயப்பட வச்சுச்சு. ஆனா அந்த நடிகர் அதுக்கப்புறம் மற்ற நடிகைகளோட சகஜமா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்ச நடிகரோட இனி நடிக்க மாட்டோம் அப்படின்னு நடிகைகள் ஏன் சொல்லல? அது அவங்களதான் கேட்கும். அந்த நடிகர் யாருங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், அந்த நடிகை யாருங்கிறது நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க. அந்த நடிகர் யாருங்கிறது அந்த படத்தையும் அந்த சீண்டல் பண்ண காட்சியும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தினால தான் ஹேமா கமிட்டியே ஆரம்பிச்சாங்க. இருக்கட்டுங்க, அந்த காட்சியை போடணுங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். நீங்கள் இது வந்து என்னுடைய இது என்னென்னா, கேரளா ஹைகோர்ட் வந்து சுவமோட்டோவாக எடுத்து இந்த கேஸை கொண்டு வந்து குற்றஞ்சாட்டின பெண்களை எல்லாம் வந்து கோர்ட்டில் நிறுத்தி என்னைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நடந்து அதுக்கான ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்டு கேஸ் போடணும். அதுக்கான ஆதாரங்கள் கொண்டு வரணும். அதுக்கான புகைப்படங்கள் இருந்தாங்க, அதுக்கான வீடியோக்கள் இருந்தால் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டணும். பார்க்கலாம், பார்த்தா அப்போ வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அனுபவமிக்க நடிகைகள் வந்து தங்களோட கரியர் வந்து திரையுலகில் முடிஞ்சதும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில சொல்றத இப்போ ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா சாதாரண துணை நடிகையா இருந்து பெரிய நடிகையாகி இப்போ மார்க்கெட் வேல்யூ இருக்க நடிகைகள் யாருமே இதை பத்தி உடனே பேசல. மார்க்கெட்டு வந்த உடனே பேசாம படத்துக்கு முதல்ல நுழையும் போது கவர்ச்சி நடிகையாக வருவாங்க, கவர்ச்சி காட்டிக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ட உடனே போத்திக்கிட்டு கற்பு கரிச்சியாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டு போகும்போது மறுபடியும் திறந்து போட்டு நிற்பாங்க. இதுதான் நடிகைகளுடைய வாழ்க்கை. எந்த நடிகை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுக்கு நான் ஆட்களெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பிரபல நடிகைகள் அத்தனை பேர் எடுத்து போட்டு பாருங்கள். எல்லாரும் அப்படி தான். ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது உடம்பெல்லாம் திறந்து போட்டு நடிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் நடிகை பெருசாகிட்ட உடனே கட்டுப்பாடுகள்லாம் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு போவாங்க. அதுக்கான உடம்பை காட்டுறதுக்கு அவங்க காசு வாங்கிக்குவாங்கங்க. என் உடம்பு இவ்வளோ தூரத்தை காட்டினா இவ்வளோ காசு, இவ்வளோ தூரத்தை காட்டினா இவ்வளோ காசுன்னு கேட்டு வாங்கிட்டு தான் இப்போ உடம்பை காட்டுவாங்க. தமிழ் சினிமாவில் இது எந்த ஒரு திருப்பத்தை இல்லை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? எந்த சினிமாலையும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வழி இல்லை. சினிமான்னு போனாக்க இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அது உலகம் புறத்தில் நடக்கிறது. சினிமா மாத்திரம் இல்லை, திருப்பி சினிமான்னு போடாதீங்க. உங்களுக்கு விளம்பரத்துக்காக சினிமான்னு போடுங்க. அரசியல் இல்லையா, பொறியியல் கல்லூரியில் இல்லையா, மருத்துவத்தில் இல்லையா, எதில் இல்லை? உங்கள் ஆஃபீஸில் இல்லையா, என் ஆஃபீஸில் இல்லையா, எங்கே இல்லை? அதே சினிமாங்க பப்ளிசிட்டி. அதனால இதை வச்சு நீங்கள் காசாக்க பார்க்குறீங்க, அவ்வளோதான். கலைஞர் தான் சொன்னார், காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓவியமாக்கி வைக்கிறான் ஓவியன், அங்கே காமம் கலை என்ற பெயரால் விலையாகிறது. இப்போ இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் வந்து ஒரு இது நாளைக்கு பெரிய செய்தி போடுகிற காந்தராஜ் பரபரப்பு பேட்டின்னு போடுவீங்க, ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பாங்க. அவ்வளோதான். இது ஒரு விளம்பரம், அவ்வளோதான். இதை வச்சுட்டு நீங்களும் பிழைக்கிறீங்க, நானும் பிழைக்கிறேன், அவ்வளோதான்.